ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு கரண்டி இட்லி தோசை மாவு இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம். நம்ம இப்போ வாங்க அந்த சுவையான டிஃபன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டிஃபன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சிருக்கேன். மண்சட்டி ஓரளவுக்கு சூடானதும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்ததும் இதுல ஒரு 10-15 வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இதோடைய ஒரே ஒரு பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு காரமான பச்சை மிளகாங்கிறதுக்காக நான் 4 தான் எடுத்திருக்கேன். காரம் குறைவான மிளகாவா இருந்தா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுல மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்க போறோம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன தக்காளி எடுத்துக்கங்க. இப்ப தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க தொடங்குற இந்த டைம்ல நம்ம இட்லி மாவை கரைச்சு ஊத்த போறோம். நான் இதுல ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு புளிப்பான மாவா இருக்கணும். ரொம்ப புளிச்ச இட்லி மாவா இருந்தாலும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி சுத்தமா புளிப்பே இல்லாத மாவா இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது. அளவான புளிப்போடு இருக்கிற மாவை எடுத்துக்கங்க. இந்த மாவு தான் குழம்புக்கான திக்னஸை கொடுக்க போகுது. இந்த மாதிரி நல்லா கரைச்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடலாம். இந்த இட்லி மாவுக்கு பதிலா நீங்க கடலை மாவு கூட கரைச்சு ஊத்திக்கலாம். கடலை மாவு சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை லேசா வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி செய்யும் போது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இருக்காது குழம்புல. கடலை மாவு சேர்க்கறதா இருந்தா நீங்க தக்காளியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா இட்லி மாவு சேர்க்கும் போது நம்ம தக்காளி கொஞ்சம் குறைவா தான் சேர்ப்போம். இட்லி மாவுலயே புளிப்பு இருக்கும். இட்லி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா மாவுலயே நமக்கு உப்பு இருக்கும். அதனால பார்த்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. கொதிக்க தொடங்கும் போது கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் உங்களுக்கு குழம்பு. இட்லி மாவு சேர்த்து இந்த மாதிரி குழம்பு கெட்டியானதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சுடு தண்ணி தான் சேர்க்கணும். கடைசி இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து லேசா கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய அருமையான டிஃபன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.